بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சென்றைய அமர்விலே குர்ஆனுடைய சிறப்பு சம்பந்தமாக சில விடயங்களை நாங்கள் கூறினோம். இன்று அதே தொடரிலே குறிப்பிட்ட சில சூறாக்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக இங்கு நாம் கூற இருக்கின்றோம். சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அபு சயீத் பின் முஅல்லா என்ற சஹாபியை நோக்கி சொன்னார்கள், குர்ஆனிலே ஒரு மகத்தான சூரத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற சூறாவை, சூரத்துல் ஃபாத்திஹான்னு சொல்வார்கள், குர்ஆனின் முதலாவது சூறாவாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சூறாவை சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அங்கே பஸ்மலா கூறவில்லை, பிஸ்மி கூறவில்லை. ஆகவே சூரத்துல் ஃபாத்திஹா பஸ்மலா அன்றிதான் இறக்கி கொள்ளப்பட்டிருக்கிறது. அது தொழுகையில் ஓதுவதா இல்லையா என்பது, கடமையா இல்லையா என்பது நாங்கள் அது வேறொரு தலைப்பில் நாங்கள் பேசலாம். சகோதரர்களே, அப்போ இந்த செய்தியை நபிகளார் சொல்லி ஒரு மகத்தான ஒரு சூறாவை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்டு அவர்களே பதில் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அது அஸ்ஸபுல் மசானி என்று சொன்னார்கள். அது திரும்ப திரும்ப ஓதப்பெறும் 7 வசனங்களை கொண்டாகும். சபுங்கிற 7, அது அல் மசானிங்கிறது திரும்ப திரும்ப ஓதப்படுகின்ற 7 வசனங்களாக இருக்கும். ஒரு குர்ஆன் அதீம் அல்லது ஊதீதுஹு, குர்ஆன் மகத்தான குர்ஆன் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடைய சிறப்பின் காரணமாக தான் ஏனைய சூறாக்களை விட தொழுகையிலே கட்டாயமாக ஓதுவது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. மின் அஜ்லி ஃபதீலத், அவருடைய சிறப்பின் காரணத்தினால்தான் கானத் கிராஅத்துஹா ருக்குனன் ஃபி ஸலாத், தொழுகையிலே ஒரு முக்கியமான ஒரு கிராஅத்தாக, ஒரு ஃபர்லாக ஆகிவிட்டது. அது ஓதாமல் தொழுதால் தொழுகை சிஹத்தாகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா அந்த முதல் அத்தியாயம் அதை ஓதப்படாமல் தொழுதால் தொழுகை இல்லை, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹதீஸ் முத்தஃபகுன் அலைஹி. ஆகவே அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பதிலாக வேறு சூறாக்கள் ஓதினால் போதுமையாகுமோ, அதுவும் போதுமையாகாது. மன் ஸல்லா ஸலாத்தன் லம் யுக்ரா ஃபீஹா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் யாராவது தொழுதால் அவருடைய தொழுகை ஹிதாஜ், ஃபஹிய ஹிதாஜ் 3 இடத்தில் சொன்னார்கள், நாக்ஸ குறைபாடாக இருக்கும் சொன்னார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஃபகீல லஅபி ஹுரைரத இன்னா நகூனு வரா லிமாம் ஃபகால் இக்ரா பிஹா பினஃப்ஸிக். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்திலே கேட்கப்பட்டது, நாங்கள் இமாமுக்கு பின்னால் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். அதற்கு அபூ ஹுரைரா சொன்னார்கள், உங்களுடைய நஃப்ஸிலே நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலதான் 2 சூறாக்கள், அல் பக்ரா, ஆல இம்ரான் சொல்லக்கூடிய 2 ஒளி என்று சொல்லப்படுகின்ற ஜஹ்ராவான், 2ம் ஒளி பிரகாசிக்கக்கூடிய 2 சூறாக்கள். அது ஜஹ்ராவான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது மறுமையிலே ஒரு மேகக்கொடை போன்று ஓதிய மனிதனுக்காக வந்து அது பரிந்துரை செய்ய போகிறது. சூரத்துல் பக்ரா, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள், நிச்சயமாக ஃபைன் அகதஹா பரக்கத்துன், அதை ஓதுவது அதில் பரக்கத் இருக்கிறது, அதை விடுவது நஷ்டம் இருக்கிறது. ஆகவே வலா யஸ்ததீஉல் பாத்திலத்து, இந்த சூனியக்காரர்கள் அதிலே சக்தி பெற மாட்டார்கள் சொன்னார்கள். இது முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் பைத்தல்லதி துக்ரா ஃபீஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா ஓதப்படுகின்ற வீடுகளிலே ஷைத்தான் லா யதுகுலுஹு ஷைத்தான், ஷைத்தான் நுழைய மாட்டான் என்று நபிகள் சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் வதாலிகே, என்ன காரணம், அதிலே ஆயத்துல் குர்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம் என்பது. அதை யார் ஒவ்வொரு இரவும் பேணி வருகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்கிறது. ஷைத்தான் காலியாகும் வரை அவர்கள் நெருங்க மாட்டான செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், இந்த இப்னு அப்பாஸ் அவர்கள் நபிகளிடத்தில் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், ஹாதா பாபுன் கத் ஃபுத்திஹ மினஸ் ஸமா
மா ஃபுத்திஹத், இது ஒரு வாயல், வானத்தில் திறக்கப்பட்டது ஒரு வாயல், இதற்கு முன்னர் அது திறக்கப்படவில்லை. ரசல மின்ஹும் மலக், அந்த வழியாக மலக் இறங்கினார். நபிகளிடத்திலே வந்து சொன்னார், அபுஷிர் பினூரைனி, இரண்டு ஒளிகளை கொண்டு நீங்கள் நற்செய்தி பெறுங்கள். அது ஊத்தீத்தஹுமா, நீங்கள் அவ்விரண்டையும் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். லம் யூத்தஹுமா நபியுன் கபுலக், உங்களுக்கு முன்னால் எந்த ஒரு நபிக்கும் கொடுக்கப்படாத இரண்டு சூறாக்கள் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது ஃபாத்திஹத்துல் கிதாப், சூரத்துல் ஃபாத்திஹாவும் ஹவாத்திமு சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ராவுடைய ஆக பிந்திய 3 வசனங்கள், அவைகள் ஓதப்படுகின்ற பொழுது அவருடைய பலாபலங்கள் கொடுக்கப்படுகிறது. ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன் என்ற ஆயத்துக்கள். அதேபோல் சூரத்துல் ஃபாத்திஹா, அப்போ சூரத்துல் ஃபாத்திஹாவும் கட்டாயம் ஓத வேண்டிய தொழுகையில் மட்டுமல்ல, அன்றைய தினத்தில் ஒரு தினத்திலே ஓதப்படுகின்ற பொழுது, சூரத்துல் பக்ராவின் கடைசி பகுதி ஓதப்படுகின்ற பொழுது அவை ஒவ்வொன்றுக்கும் நன்மைகள் வழங்கப்படுகிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப். இதுபோல் இன்னும் பல சிறப்புகள், பல சூறாக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் எதிர்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்திலே பார்ப்பதற்கு அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்